fails to understand this truth, the church is in miserable condition, I will tell you. The church will not understand God's purpose if they fail to understand this simple pencil story. இந்த பென்சிலுடைய கதையை தெரியாதபடிக்கு இருக்குமானால் அந்த சபை, நான் சொல்லுவேன், சாதாரண உதாரணம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் அறிய வேண்டிய மேலான உண்மை. The ship is not prepared for the port, it is prepared for the storm in the sea. ஒரு கப்பலை ஏதோ கரையிலே வைப்பதற்காக உருவாக்குவதில்லை. கப்பலை கடலிலே செலுத்தி ஆடல் அதில் மேல அடித்து அதை அசையும் போதும் பாதுகாப்பா இருப்பதற்காக தான் கப்பலை உண்டாக்குகிறார்கள். You may be a girl or you may be a boy. Don't worry. You may be a girl, you may have your own limitation, but that doesn't mean that you are always within limits. No. ஏதோ ஒரு பெண்ணாய் உருவாக்கப்பட்டிருக்கலாம், பரவாயில்லை. பெண்ணாக உருவாக்கப்பட்டதினால உங்களுக்கு சில இடங்களிலே வரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வரம்புக்குள்ளேயே தள்ள வைக்கப்படும் என்பது தேவ சித்தமில்லை. ஹல்லேலூயா. என் மனைவி அடிக்கடி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாள், நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மண்ணிலிருந்து உருவானவர், நான் எலும்பில் இருந்து உருவானவர். என்னை பயமுறுத்துறதுக்கு அவள் உபயோகப்படுத்துற வார்த்தை அதுதான். நீங்க மண்ணில இருந்து தான் உருவாக்கப்பட்டீர்கள், நானோ எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டவள். ஐ எம் ஸ்ட்ராங்கர் தேன் யூ என்று சொல்லுவாள். ஹலோ, அதனால இவங்களுக்கு சேலை கட்டினவங்களை கண்ட எனக்கு கொஞ்சம் பயம். You people are not ordinary. You can do anything marvelous. Hallelujah. நன்றை கவனியுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு பென்சிலை ஒரு தொழிற்சாலை உருவாக்கும் போது அது ஒரு பெரிய தொழிற்சாலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சிறிய தொழிற்சாலையாக இருந்தாலும் அழகாக நேர்த்தியாக அது உண்டாக்கப்படும் போது, அது அந்த பாக்கெட்டில் போடும்போது அந்த முதலாளி சொல்லுவான், நீ உலகத்திலே போனால்தான் எனக்கு வாழ்வு, நீ உலகத்தில் போனால்தான் எனக்கு பெயர், நீ உலகத்திற்குள் சென்றால்தான் என்னை மற்றவர்கள் மதிப்பார்கள், நீ உலகத்திற்குள் போனால்தான் என்னுடைய வசதிகள் பெருகும், நீ வாங்கப்பட்டால்தான் நீ உபயோகப்பட்டால்தான் எனக்கு மகிமை என்று அதை உருவாக்கினவர் சொல்லுவாரா மாட்டாரா? சொல்லுவாரா? உங்களை உருவாக்கினவரும் தாயின் கற்பத்திலிருந்து வேறு பிரித்தவரும் உங்களுக்காக தன்னை எவர் கையிலையும் அடங்க மாட்டோம். திருவள்ளுவர் சொன்னார், அடங்காமை ஆறிருள் ஈத்து விடும். அடக்கம் 1000 பொன்னிலும் சிறந்தது, அடங்காமை ஆறிருள் ஈத்து விடும். The trouble with the young people today is this: நான் யாரு கையிலையும் அடங்க மாட்டேன். ஹலோ, ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், 1 பேதுருவிலே கொஞ்சம் பார்க்கலாமா அந்த வசனங்களை?